தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பொங்கல் விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் மாதவரம் மேற்கு பகுதி 30வது வட்டத்தை சார்ந்த குடும்பத்தினருக்கு முதற்கட்டமாக 2226 குடும்பத்தினருக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம்.எல். விஜயபிரபு அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வினை மாதவரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் க. பிரபு அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் மாதவரம் மேற்கு பகுதி நிர்வாகிகள் முரளி, பிரேம்குமார், ஸ்ரீகாந்த், செல்வகுமார், முரளிதரன், ஏழுமலை, சந்துரு, மதிமாறன், மணிகண்டன், பத்மநாபன், சுரேஷ், தண்டபாணி, கிஷோர் ஆகியோர் உடனிருந்து சிறப்பாக பணியாற்றினார்கள். அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதன் காணொளியை காண்போம். திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எம்.எல். விஜய் பிரபு அவர்களை அழைக்கிறோம். மாதாவரத்தில் முதல் கட்டமாக இன்னைக்கு 2026 பேருக்கு ஆரம்பிச்சது. எல்லா வாரமும் எல்லா பகுதியிலையும் நடைபெறும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க இன்னும் வர இருக்கிற எல்லாருக்குமே என்னோட நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச பகுதி செயலாளர் பிரபு அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாதாவரம் பகுதி செயலாளர்கள் கருணாகரன், கார்த்திக், கல்யாணராமன், விஜயமூர்த்தி அவர்களுக்கும், வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன், முகிலன், ஜெய்சங்கர், மணிவேல், முத்து, புழல் ஒன்றிய செயலாளர் மைக்கேல், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாமே சொல்கிறது தான், கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லியிருக்கோம் கீதையில். நமக்கு என்னென்னா நம்மளுக்கு புதிய கீதை, அதனால் கடமையை செய்ய பலன் கிடைக்கும். இங்கே இருக்க எல்லா பகுதி செயலாளர்களும் வந்தால் ஒன்றிய செயலாளர்களுமே அதுதான். ஸோ நம்மளால் என்ன முடியுதோ நம்ம மக்களுக்கு செய்வோம். 75 வருட அரசியல் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அரசியல் கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேடையில் இருக்க எல்லாருமே உங்கள் ஏஜில் தான் இருக்கும். யாருமே இங்கே வயசானவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அரசியல் எங்களுக்கானதா அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கானது இல்லை. இந்த அரசியல் நம்ம அடுத்த தலைமுறைக்கான அரசியல். இன்னமும் இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டோட நிலைமை இன்னும் மோசமாக கொண்டு போயிடுவாங்க. அதனால நம்ம அடுத்த தலைமுறைக்காக இந்த அரசியலை முன்னெடுக்க நம்ம வந்திருக்கோம். எந்த ஒரு பணபலமும் இல்லாமல், எந்த ஒரு அதிகார பலமும் இல்லாமல் பேமெண்ட் கொஞ்சம் இது பண்ணுங்க. 5000 ரூபாய் பேலன்ஸ் நான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். அவன் கேட்டுனே இருந்தான். நம்மளுக்கு மாதிரி இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டுருக்கேன் பேலன்ஸ். அதுதான் அதுக்கு எல்லாமே ஒன்று தான், எந்த இருந்தாலும் ஒன்று தான். அதனால தான் நானும் அவனையும் நானும் கொடுத்துருக்கேன். மாதவரம் மேற்கு பகுதி சார்பாக பொங்கல் பரிசு முதல் முறையாக 2026 நபர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. மொத்தமாக உள்ள 6000 வீடுகளுக்கு சோறு கடிகாரம், பால் குக்கர், கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் வழங்கியிருக்கீங்க? முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மாதவரம் மேற்கு பகுதி 30வது வட்டத்தை சார்ந்த 2026 பேருக்கு முதல் முறையாக வழங்கியிருக்கோம். அடுத்தபடியாக இன்னொரு 2000 பேருக்கு டோக்கன் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் ஃபங்க்ஷன் இது மண்டபத்தில் நடக்கிறோம். வீடு வீடாக போய் அவங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? இதில் சப்போர்ட் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. காலையிலேருந்து எத்தனை இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் டைம் இருக்குது உங்களுக்கு? இல்லை, இது முடிஞ்சிச்சாங்க. முடிஞ்சிச்சாங்க. ஆமாம், முடிஞ்சு. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 மணிக்கெலாம் முடியும்.
எலெக்ஷன் பணிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? புரியல. எலெக்ஷன் பணிலாம் எப்படி போயிட்டு எலெக்ஷன் பணியெல்லாம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எல்லா மக்களோட சப்போர்ட் நல்லாவே இருக்கு. இப்போ ஜனநாயக படம் என்ன ரிலீஸ் ஆகலையா, அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகன் படமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து கேஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 21ஆம் தேதி அப்படி நாங்கள் படத்தை விட்டு அரசியலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். உங்கள் பெயர் பொறுப்பு? புரியல. பெயர் மற்றும் பொறுப்பு? பிரபு, மாதவரம் மேற்கு பொதுச் செயலாளர்.